Hello guys, this is Sai Thiravium. நீங்க இந்த வீடியோல பார்க்க போறது Nostradamus பத்தி தான். அதாவது Nostradamus பத்தியும் பார்க்க போறோம், Nostradamus predictions பத்தியும் பார்க்க போறோம். அது மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நேற்று நான் வீடியோ போடல. சண்டே ஆக்சுவலாக நான் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று நான் சண்டே ஒரு வீடியோ போடல. நான் சாட்டர்டே போட்ட வீடியோக்கு வந்து அயன் தமிழ் டெக் ரெண்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஒன்று வந்து ப்ரோ Nostradamus பற்றி பேசுங்கன்னு சொல்லி பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுதான் ப்ரோ இந்த வீடியோ. ரெண்டாவது சண்டே நேற்று ஈவினிங் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் இன்றைக்கி வீடியோவே போடலையா, மறந்துட்டீங்களா அப்படின்ட்டு. இல்லை ப்ரோ நான் மறக்கல. நான் ஆக்சுவலாக பெங்களூரில் இருந்தேன் நேற்று. ஒரு பர்சனல் விஷயமா நான் பெங்களூர் போயிருந்தேன். அண்ட் எனக்கு பெங்களூர் வந்து ஒரு 2 years பழக்கம் தான். எனக்கு தெரிஞ்ச இடங்களெல்லாம் கொஞ்சம் விலாக் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அதோட ஃபர்ஸ்ட் விலாக் நான் கூடி சீட்டில் அப்லோட் பண்ணுறேன் ஒரு 2-3 டேஸில். அண்ட் ஃபைனலாக இப்போ நம்ம இந்த டாபிக் உள்ள போவோம். Nostradamusனா யார், Nostradamus பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன, Nostradamus இந்தியாவை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, அந்த Nostradamus பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நடந்தது என்ன, நடக்கிறது என்ன, ஃபுல்லாக ஒரு 15 minutes வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். இது நீங்கள் ஸ்கிப் பண்ணுறாங்க. பிகாஸ் நீங்கள் Nostradamus பற்றி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பீக்கில் இருக்க யூடியூபர்ஸும் போட்டிருப்பாங்க, மிடில் இருக்க யூடியூபர்ஸும் போட்டிருப்பாங்க. பட் நான் இந்த வீடியோவில் எடுத்துருக்க விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதாவது எப்படி எதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை மட்டும்தான் எடுத்து இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து Nostradamus யாருன்னு சொல்லிடுறேன். Nostradamus பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர், இவர் மெடிக்கல் சயின்ஸ் முடிச்சிருக்காரு ஃப்ரான்ஸில். அண்ட் ஃபர்தர் Nostradamusோட பர்சனல் லைஃப் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 மேரேஜ். ஃபர்ஸ்ட் மேரேஜில் வந்துட்டு அவங்க ஒய்ஃப், ஹஸ்பண்ட் அண்ட் டாக்டர் 3 பேருமே இறந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பர்சனல் லைஃப் ஏதோ சைடாக வச்சுப்போம். இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே வரும். Nostradamus பொறுத்த வரைக்கும் ஒரு ஜூஸ் ரிலிஜனை சேர்ந்தவர். இப்போ நான் ஏன் ஜூஸ் ரிலிஜன் இங்கே மென்ஷன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்துட்டு ஒரு அதாவது கிறிஸ்டியன்ஸ் மெஜாரிட்டியாக இருக்க ஒரு கண்ட்ரி. அது மோஸ்ட்லி ஃப்ரான்ஸில் இருக்க கிறிஸ்டியன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் மோஸ்ட்லி நம்ப மாட்டாங்க. இன்னும் ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ Nostradamus ஒரு அஸ்ட்ராலஜர் மாதிரி. ஸோ ஃப்ரான்ஸில் இருக்க கிறிஸ்டியன்ஸ்லாம் வந்து அஸ்ட்ராலஜின்ற விஷயத்தை நம்ப மாட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு கண்ட்ரியில் எப்படி Nostradamus இந்த அளவுக்கு ஃப்ரான்ஸ் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகி எப்படி வேர்ல்டு வைடு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆனார்னு பார்ப்போம். பிகினிங்கில் ரொம்ப பேசிக்கான டைமில் எப்படி இந்த விஷயத்தை ஆரம்பிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா வரவங்களுக்கு, அதாவது கஷ்டம்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு உனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் ஃபியூச்சர், உனக்கு வந்து இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஸோ ஃபைனலாக வரவங்களும் அதை கேட்க ஒரு சொல்றது அப்படி நடக்க ஆரம்பிச்சிருக்கு, வரவங்க லைஃப்பில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் ஃபைனலாக இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் ஏதோ ஃப்ரான்ஸில் ஏதோ ஒரு மூலையில் இருந்த Nostradamus வந்துட்டு ஃப்ரான்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரான்ஸ் ஃபுல்லாக ஒரு நேம் போகுது. ஃபைனலாக ஃப்ரான்ஸில் பெரிய பெரிய தலைங்கள்லாம் வந்துட்டு Nostradamus கிட்ட ப்ரெடிக்ஷன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும், அவங்களோட ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பொலிட்டிஷியன்ஸ், ஸோ அந்த மாதிரி. ஸோ அங்கேருந்து ஒரு ஃப்ரான்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அது ஃபைனலாக வந்துட்டு அவர் வந்து ஒரு புக் எழுத ஆரம்பிக்கும். அதாவது ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நம்ம இப்போ என்னதான் வந்து இப்போ ஒரு அஸ்ட்ராலஜராக இருந்துட்டு அவங்களுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாலும் ஃபைனலாக வந்து ஒரு புக் எழுத ஆரம்பிக்கிறார். என்ன புக் என்ன தி ப்ரொபோசியஸ் அப்படின்ற புக் எழுத ஆரம்பிக்கிறாரு. இந்த புக்கில் என்ன எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் நடக்கிற விஷயங்களை பற்றி எழுதுறாரு. இப்போ என்னதான் வந்து ஃப்ரான்ஸில் ஒரு அஸ்ட்ராலஜராக இருந்தாலும் எல்லா ஒரு ஹியூமன்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் அவங்க லைஃப் முடிய போகுது இல்லையா. ஸோ நம்ம லைஃப்ல நம்ம வேர்ல்டை பற்றி ஃபுல்லாக ப்ரெடிக்ட் பண்ணுவோம் அப்படின்ற அந்த புக்கை எழுதுறாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹிட்லரை பற்றி எழுதுறாரு, அப்புறம் அமெரிக்காவில் நடந்த 9/11 அட்டாக் பற்றி எழுதுறாரு, அண்ட் இந்தியாவை பற்றி எழுதுறாரு. இந்தியாவுக்கு வந்து எப்படி சுதந்திரம் கிடைக்கும், 3 கடலும் சந்திக்கிற இடத்துல இருந்து ஒரு பையன் வருவான் 2018 2025 உள்ள. ஸோ இதில் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் நான் வந்து இந்தியாவை பற்றி பேசும்போது அதை பற்றிலாம் பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ஒரு புக்கில் எழுதி வைக்கிறாரு ஃபைனலாக. அண்ட் இந்த புக்கில் எழுதி வச்சு மட்டும் இல்லாமல் அந்த புக்கு கடைசி பேஜில் ஒரு விஷயம் எழுதியிருக்காரு. எனக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸில் நான் கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் வீக்கு. ஸோ அதனால இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு வருஷங்கள் முன்ன பின்ன இருக்கலாம். இப்போ நான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1999 சொன்னால் 2002 நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி வருஷங்கள் முன்ன பின்ன இருக்கலாம். பட் நான் பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயத்தை முடிக்கிறார். ஓகேங்களா, ஃபைன். இல்லை இன்னொரு விஷயம் என்ன, ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெடிக்ஷன்ஸ்ல ஆரம்பிக்கும் போது ஜனவரி 1 சொல்லி ஆரம்பிக்கிறார். ஜனவரி 1 நியூ இயர் சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். புரியல, நான் உங்களுக்கு சொல்றேன். பிகாஸ் Nostradamus பிறந்த காலம் அந்த டைம்ல ஜூலியன் கேலண்டர் தான் வேர்ல்டு ஃபுல்லாக பின்பற்றப்பட்டு வந்துச்சு. என்ன ஜூலியன் கேலண்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து மார்ச் 1 இருந்து திருப்பி அடுத்த மார்ச் 1 வரைக்கும் நியூ இயரா இருக்கும். இப்போ நம்ம எப்படி ஜனவரி 1 இருந்து ஜனவரி 1, அதாவது ஜனவரி 1 இருந்து 12 months முடிஞ்சு நெக்ஸ்ட் ஜனவரி 1 தான் நம்ம நியூ இயரா கொண்டாடுறோம் இல்லையா. சேம் இதே கான்செப்ட் தான். பட் மார்ச் 1 தான் அவங்களுக்கு நியூ இயரா இருந்துச்சு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக நியூ இயரா இருந்துச்சு. அது பேர் ஜூலியன் கேலண்டர். இந்த ஜூலியன் கேலண்டர் எப்போ மார்ச்னு பார்த்தீங்கன்னா 1585 இந்த ஜூலியன் கேலண்டர் மாறி இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க கிரிகோரியன் கேலண்டர் வந்துச்சு. வேர்ல்டு ஃபுல்லாக கிரிகோரியன் கேலண்டர் அமலுக்கு லைவ் வந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா கிரிகோரியன் கேலண்டர் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அதே கேலண்டர் தான். ஸோ கிரிகோரியன் கேலண்டர் பற்றி எக்ஸ்பிளேஷன் தேவைப்படாது. ஸோ வந்துட்டு அவர் இருக்க சமயத்தில் ஜூலியன் கேலண்டர் தான் லைவ்ல இருந்துச்சு. பட் அவர் பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா அவர் பண்ணி எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே கிரிகோரியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணி தான் பண்ணியிருக்காரு. வருஷங்களாக இருக்கட்டும், மாசங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரிகோரியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணி, நாட்கள் கூட கிரிகோரியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணி தான் கொண்டு போயிருக்காரு. ஸோ நான் பேசிக்காக சொல்ல வரேன், அந்த புக்கில் வந்துட்டு எல்லாமே கிரிகோரியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணி தான் இருக்குது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ப்ரெடிக்ஷன்ஸ் தான். அவர் இருக்கிற சமயத்தில் கிரிகோரியன் கேலண்டர் ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு உள்ள போவோம். அவர் என்னெல்லாம் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காரு, நடந்த ப்ரெடிக்ஷனை பற்றி முதல்ல நம்ம பேசுவோம். என்னன்னு கேட்டால் ஹிட்லரை பற்றி ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து ஒரு அரக்கன், அதாவது ஒரு ரொம்ப ஃபேசிஸ்டான ஒருத்தன் உருவாவான்.
இவன் வந்துட்டு ஜெர்மனி, இவன் வந்து மக்களால் உருவாக்கப்படுவான், கடைசி இவனால மக்கள் துன்புறுத்தப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் வந்து எழுதியிருக்காரு. இது வந்து யூரோப்பியன் கண்ட்ரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு, தவிர எந்த ஒரு பர்டிகுலர் நேம் மென்ஷன் பண்ணல. பிகாஸ் யூரோப்பியன் சொல்றது அது வந்துட்டு ஒரு கான்டினென்ட். அது இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஏஷியான்னு சொல்றோம், ஏஷியான்னு சொன்னா சைனா இருக்கு, இந்தியா இருக்கு, தாய்லாந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஏஷியான்னு சொல்றோம் இல்லையா? சேம் இதே மாதிரி பாகிஸ்தான். ஸோ இதே மாதிரி அவர் வந்து யூரோப்பியன் கண்ட்ரி வந்து மென்ஷன் பண்றாரு. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரி பேசிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் நடந்தது பார்த்தீங்கன்னா ஜெர்மன் வந்து ஹிட்லர் வந்து தலைவராக வராது, வந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேசிஸ்ட் ஆட்சி நடக்குது. அதாவது சொல்ற ஒரு அரக்கத்தனமான ஒரு ஆட்சி நடக்குது. அண்ட் ஃபைனலி வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி ஹிட்லர் உள்ள வந்துட்டாரு. ரெண்டாவது விஷயம், வேர்ல்டு வாரை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. வேர்ல்டு வாரை பற்றி என்ன சொல்லி வச்சிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 1900 2000 வரைக்கும் இந்த 100 வருஷங்கள்ல உலகம் நிறைய இறப்புகளை சந்திக்கும். இந்த 100 வருஷங்கள் சொன்ன மாதிரியே நிறைய இறப்புகள் வந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 உலகம் சந்திச்ச மிகப்பெரிய போர்கள், 2 போர்கள், வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 வந்துட்டு இந்த டியூரேஷன் 1900 இருந்து 2000 வரைக்கும் இந்த 100 வருஷம் தான் நடந்துச்சு. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 1914 வேர்ல்டு வார் 1, 1942 வேர்ல்டு வார் 2 நடந்துச்சு. ஸோ அவர் ப்ரெடிக்ட் பண்ணாமல் ரெண்டாவது விஷயம் நடந்திருக்கு. மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா திருப்பி ஒரு பேக் டு ஹிட்லருக்கே வராரு. இந்த அரக்கன் வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வார், அதாவது ரெண்டாவது உலக புரட்சியில் வந்துட்டு கொல்லப்படுவான், இந்த நாசி என்னோட கவர்மெண்ட் வந்து மொத்தமாக அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. அண்ட் இது சொன்ன மாதிரி வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து 1945 வந்து ஹிட்லர் கொள்றாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் எண்டுக்கு வருது, ஹிட்லரோட ஜோலியை ஃபுல்லாக முடிச்சிடுறாங்க, மொத்தமாக நாசி கவர்மெண்ட்டே டெமாலிஷ் ஆகிடுது. ஸோ இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜெர்மனோட ட்ரூப்ஸ், ஜெர்மன் மிலிட்ரிலாம் வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த விஷயம் வந்து ஜெர்மனோட ட்ரூப்ஸ் மத்தியில் பரவ ஆரம்பிக்குது. அதாவது வந்துட்டு இந்த மாதிரி நாஸ்ட்ராடமஸ்ன்றது வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காரு, நம்ம வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் நம்ம ஃபுல்லாகவே நம்ம ஜெர்மன் ட்ரூப்ஸ் வந்து ஃபுல்லாகவே அழிஞ்சிருவோம், ஹிட்லரோட கவர்மெண்ட் அழிஞ்சிரும் சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காருன்ற விஷயம் வந்து ஜெர்மன் ட்ரூப்ஸ் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது, ஜெர்மனி ஃபுல்லாகவே பரவ ஆரம்பிக்குது மக்கள் மத்தியில். ஸோ இதை தடுக்கிறதுக்காக ஹிட்லர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் சைடில் நாஸ்ட்ராடமஸ் புக்கை அப்படியே காப்பி அடிச்சு அந்த ஒரு இடத்த மட்டும் ஃபுல்லாக மாற்றி செகண்ட் வேர்ல்டு வாரில் ஹிட்லர் தான் ஜெயிக்க போகிறாங்க, நாசி படை தான் ஜெயிக்க போகுது அப்படின்ற மாதிரி எழுதி அதை வந்து ரீரைட் பண்ணி ஜெர்மனி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, ஜெர்மன் ட்ரூப்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருந்திருக்கு வேர்ல்டு வார் 2 அப்போ ஜெர்மனி சைடில் ஹிட்லர் சைடில் இருந்துட்டு. பட் இதை ஏன் வந்து அவங்க ஜெர்மன் ட்ரூப்ஸ் கிட்ட கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் சண்டை போடுறவங்களுக்கு எப்பவுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கணும். ஒரு நெகட்டிவான எனர்ஜி வந்துச்சுன்னா மேலும் போய் நெகட்டிவ் தான் போய் முடியும். ஸோ அதனால வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கறதுக்காக நாஸ்ட்ராடமஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதியிருக்காருன்ற மாதிரி வந்து ஹிட்லர் சைடில் ஸ்ப்ரெட் பண்ணாங்க இந்த விஷயத்தை. பட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாஸ்ட்ராடமஸ் ஆக்சுவலாக எழுதின மாதிரி, ஆக்சுவலாக வந்து அவர் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நாசியும் க்ளோஸ் ஆயிடுச்சு, ஜெர்மனும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஃபைனலாக அது ப்ரெடிக்ஷன் அப்படியே அக்யூட்டாக நடந்துச்சுன்னு தான் சொல்லணும் அந்த விஷயத்தை. ஸோ இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தா என்னன்னு கேட்டிங்கன்னா யூஎஸ், அதாவது வந்துட்டு இந்த செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் எந்த ஒரு நாடு ஜெயிக்கும் அந்த ஒரு நாடு வந்து அடுத்த 100 வருஷங்களுக்கு அவங்க தான் ஒரு மிகப்பெரிய தலையாக இருப்பாங்க, ஒரு சூப்பர் பவராக இருப்பாங்க, வேர்ல்டுலேயே ஒரு மிகப்பெரிய நாடாக இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே அந்த டைமில் யூஎஸ் தான் ஜெயிச்சது, செகண்ட் வேர்ல்டு வாரில் யூஎஸ் ஜெயிச்சது, யூஎஸோட கூட்டணி ஜெயிச்சிச்சு. ஸோ சொன்ன மாதிரி வந்து யூஎஸ் வந்து இன்னைக்கு நெக்ஸ்ட் 100 இயர்ஸ் வந்துட்டு அவங்க தான் வந்து இப்போ சூப்பர் பவராக இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் இது முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஓகே ஃபைன், இப்போ வந்துட்டு நான் ஹிட்லரை பற்றி சொல்லியாச்சு, அப்புறம் யூஎஸை பற்றி சொல்லியாச்சு, இல்லை நடந்த விஷயங்களை பற்றி சொல்லியாச்சு. அது இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, இது 2020ஆம் ஆண்டுக்கு அப்புறம் இந்த பெரிய தலை யூஎஸ் இருக்குல்ல, இந்த யூஎஸோட பவர் கம்மியாகிட்டே வரும், அவர் வந்து பெரிய அந்த ஜெயிச்சவங்க மட்டும்தான் சூப்பர் பவர் அப்புறம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரோட யூஎஸ் மென்ஷன் பண்ணல. பட் இப்போ நம்ம பிரசன்ட் இருக்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு யூஎஸ் தான். ஸோ நான் யூஎஸ் நேம் மென்ஷன் பண்ணி நான் பேசிட்டு இருக்கேன். யூஎஸ் வந்துட்டு அப்படி டவுன் ஆகிட்டே வரும், ஏஷியா கான்டினென்ட்ல இருக்க கண்ட்ரிஸ் வந்துட்டு மேலே வரும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காரு. எப்போன்னு கேட்டிங்கன்னா 2020க்கு அப்புறம். ஓகேங்களா, ஃபைன். இப்போ நான் வந்து யூஎஸை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சில விஷயங்கள் நடந்த விஷயங்களை பற்றி பேசுவோம். யூஎஸ் பற்றி அவர் என்ன ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 2 வேர்ல்டு ட்ரேட் சென்டர் வந்து டெமாலிஷ் ஆகும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. பட் ஆனால் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து 1999ல் வேர்ல்டு ட்ரேட் சென்டர் வந்து டெமாலிஷ் ஆகும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. பட் அது டெரரிஸ்டால் அட்டாக் பண்ணது பார்த்தீங்கன்னா 2002ல் அந்த 3 இயர்ஸ் சேஞ்சஸாக இருந்துச்சு. இது என்ன கணக்கில் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் மேத்தமெட்டிக்ஸில் வீக் சொன்னாலும் வந்து இயர்ஸ் முன்ன பின்னா இருக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஸோ இது வந்து அந்த கணக்கில் வேணா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து விஷயங்களுக்குள்ள போவோம். அவர் அது எப்படி சொல்லியிருந்தாருன்னா 2 இரும்பு பறவைகள் வரும், உலகத்தில் இருக்க மிகப்பெரிய 2 கட்டிடங்கள் மேலே வந்து இடிக்கும், அந்த 2 கட்டிடம் இடிச்சு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த ஊரே பார்த்தீங்கன்னா புகை மண்டலமாக மாறும் அப்படின்ற மாதிரி அவரோட ப்ரெடிக்ஷன்ல இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 பெரிய பில்டிங் வந்து அமெரிக்கா கிட்ட தான் இருக்கு, நியூயார்க் சிட்டியில் இருக்கு. அண்ட் 2002 நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளைட் வந்துச்சு, 2 பில்டிங் மேலேயும் இடிச்சிச்சு, அந்த 2 பில்டிங்குமே டெமாலிஷ் ஆச்சு. ஃபைனலாக நியூயார்க் சிட்டி ஃபுல்லாகவே புகை மண்டலம் ஆச்சுன்றதான் 2002ல் நடந்த விஷயங்கள். அடுத்து நம்ம என்னன்னு பார்த்தோம்னா யூஎஸோட பிரசிடென்ட் உள்ள வருவோமே. பிரசிடென்ட் எலெக்ஷனில் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னா வெள்ளை இனத்தை சேர்ந்த ஒரு நாட்டுக்கு கருப்பு தலைவன் வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது வேறு யாருமே கிடையாது, யூஎஸ்ன்ற ஒயிட் ரேஸை சேர்ந்த கண்ட்ரி. அதோட தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒபாமா பிளாக் ரேஸை சேர்ந்தவர். அண்ட் இந்த ஒயிட் அண்ட் பிளாக் ரேஸை பற்றி நான் தனியாக செப்பரேட் வீடியோ எடுத்து போகிறேன். இப்போ நம்ம இந்த டாபிக் உள்ள வருவோம். இப்போ வந்து ஒபாமா பார்த்தீங்கன்னா கருப்பு இனத்தை சேர்ந்தவர். அண்ட் யூஎஸோட கண்ட்ரி பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை இனத்தை சேர்ந்த ஒரு கண்ட்ரி. அது ஃபைனல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு இனத்தை சேர்ந்த தலைவன் வந்து அவன் பதவியிலேருந்து கீழே இறங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எந்த ஒரு கருப்பு இனத்தை
இனத்தை சேர்ந்தவனும் அந்த ஒரு நாட்டுக்கு தலைவனா வரமாட்டான். இவன் தான் கடைசி கருப்பு இனத்தை சேர்ந்த தலைவனா இருப்பான். அதுக்கப்புறம் வெள்ளை இனத்தை சேர்ந்த ஒருத்தர் தலைவராக வருவார். இந்த வெள்ளை இனத்தை சேர்ந்த தலைவர் வந்ததுக்கப்புறம் தான் வேர்ல்டு வார் 3 ஆரம்பிக்கும். அந்த வேர்ல்டு வார் 3க்கே வந்து இவர் தான் காரணமாக இருப்பான்ற மாதிரி சொன்னாங்க. ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ ஈரான் வர்சஸ் அமெரிக்கா போயிட்டு இருந்துச்சு. ஸோ போகிற போக்கு பார்த்தா வேர்ல்டு வார் 3ன்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஃபைனலாக அதை கேஷுவலாக முடிச்சிட்டாங்க, ஒரு மாதிரி சுமூகமாக பேசி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இஷ்யூவை. அண்ட் ஃபைனலாக இன்னொரு விஷயம், அந்த ட்ரேட் சென்டர் இடிஞ்சு விழுந்துச்சு இல்லையா, அந்த டைமில் இன்னொரு விஷயம் சேர்ந்து சொல்லியிருந்தார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி உருவாகுவான்ட்டு. ஸோ நான் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது, பின் லாடன். ஸோ அந்த ட்ரேட் சென்டர் இடிச்சதுக்கப்புறம் பின் லாடன் வந்து உருவான விஷயங்கள் ஸோ இதில் வந்து ப்ரெடிக்ஷனில் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் யூஎஸை பற்றி சொல்கிறதுக்கு அர்த்தம் பெருசாக கிடையாது. இப்போ நம்ம திருப்பி பேக் டு இந்தியாவுக்குள்ள வருவோம். ஸோ இப்போ இந்தியாவை பற்றி நடந்த விஷயங்களை பற்றியும் பேசுவோம், நடக்க போகிற விஷயங்களை பற்றியும் சொல்லியிருக்க விஷயங்களை பற்றிலாம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் நடந்த விஷயங்களை பற்றி சொல்லுவோம். 3 கடல் சந்திக்கிற ஒரு நாட்டில் ஒரு பெரிய தலைவி உருவாகுவாங்க. அந்த பெரிய தலைவி தன்னோட பாதுகாவலர்களாலே சுட்டுக் கொல்லப்படுவாங்க. இந்திரா காந்தி வந்துட்டு பாதுகாவலர்களாலே சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இல்லையா, ஸோ அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து மகாத்மா காந்தி பற்றி கூட சொல்லியிருக்காரு. அவர் மக்கள் அபிமானம் கொண்ட ஒரு தலைவர் உருவாகுவார். அவர் எப்படி இறப்பார்னு பார்த்தீங்கன்னா அவரும் சுட்டு தான் கொல்லப்படுவார் அப்படின்ற மாதிரி. ஸோ பேசிக்காக நடந்த விஷயம் அது. மகாத்மா காந்தி உருவானார், சுட்டு கொல்லப்பட்டார். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எதிர்த்து ஒரு தலைவர் வந்து போராடுவார், ஒரு தனியாக ஒரு படையவே உருவாக்கி போராடுவார். இவரோட இறப்பு எப்படி இருக்குன்றது பெரிய மர்மமாகவே இருக்கும். யாருன்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி. ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாகவே இந்தியன் நேஷனல் ஆர்மி ஸ்டார்ட் பண்ணார், ஃபைட் பண்ணார். ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கேன், நான் ஐ மார்க் கொடுக்குறேன் பார்த்துருங்க. இப்போ நேதாஜி வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபைனலாக நேதாஜியோட டெத் வந்து இன்னைக்கு ஒரு மர்மமாக தான் இருக்குது. அவர் தாய்வானில் போய் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டில் இறந்தாரு அப்படின்றது வந்து ஒரு பக்கம் இருந்தார். பிகாஸ் வந்து இன்னும் நிறைய சோர்ஸ் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கு, நிறைய சோர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்லிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு விஷயம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபைனலாக வந்து இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வரும். ப்ரெசென்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் கவர்மெண்ட் உருவாகும். அந்த ஸ்பிரிச்சுவல் கவர்மெண்ட் வந்து போஸ்டிங்கில் உட்கார்ந்ததுக்கப்புறம் அந்த ஸ்பிரிச்சுவல் கவர்மெண்ட் அடுத்த பல ஆண்டுகளுக்கு இந்தியா வழி நடத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம பிரசென்ட்ல யார் வச்சு பார்க்கலாம்னு சொன்னா இப்போ நம்ம பிஜேபி கவர்மெண்ட்டாக பார்க்க முடியும். பிகாஸ் பிஜேபி கவர்மெண்ட் ஒரு ஸ்பிரிச்சுவல் கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட்ல லீடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனலாக இந்துசம் ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பார்த்தா பிஜேபி கவர்மெண்ட் நம்ம மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம பிஜேபி கவர்மெண்டோட லாஸ்ட் பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அட்டல் வாஜ்பாய் பிகாரி. அண்ட் இப்போ பிரசென்ட் வந்து மோடி இருக்காரு. பட் இது வந்து ப்ரெடிக்ட் வந்து அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் கவர்மெண்ட் கிட்ட தான் வந்துட்டு ஆட்சி வரும், அதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு அந்த ஆட்சி தான் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காரு. பட் பார்த்தா இங்கே நம்ம ப்ரெசென்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டல் வாஜ்பாய் பிகாரி இருந்தார், அப்புறம் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துச்சு, திருப்பி இப்போ இது பிஜேபி கவர்மெண்ட் வந்திருக்கு. பட் இது வந்து அவர் ப்ரெடிக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இப்படியே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. மேபி ஒரு நெக்ஸ்ட் 5-10 இயர்ஸ்ல தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இது எப்படி போக போகுதுன்ட்டு. ஃபைனலாக இது வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்கும். சவுத் இந்தியாவிலேருந்து ஒரு தலைவன் உருவாக போறான்றது. இதை அவர் எப்படி சொல்லியிருந்தாரு பார்த்தீங்கன்னா 3 கடல் சந்திக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய தலை உருவாகும். இந்த ஒரு பெரிய ஆள் வந்துட்டு ஏஷியாவே அவனை தான் ஃபாலோ பண்ணும். இப்போ இந்தியா, சைனா, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், ஏஷியாவே வந்துட்டு இந்த தலைவனை தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் இந்த தலைவன் எப்போ உருவாகும்னு பார்த்தீங்கன்னா 2018 2025 இந்த 7 வருஷம் கேப்ல வந்து இந்த தலைவன் உருவாகுவான். இந்த தலைவன் உருவானதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மக்கள் அபிமானம் வந்து பின்னாடி வரும். அப்புறம் இந்தியா ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய மக்கள் அபிமானம் வந்து பின்னாடி வரும். அண்ட் மற்றபடி சைனாவோட அபிமானமும் இந்த தலைவனுக்கு வரும், ஏஷியாவோட அபிமானமே இந்த தலைவனுக்கு வரும். அதாவது இது எப்படின்னா வந்துட்டு அவர் எந்த ஒரு நாட்டையுமே மென்ஷன் பண்ணி பேசல, இந்தியாவிலேருந்து ஒரு தலைவன் உருவாகும்னு மென்ஷன் பண்ணி பேசல. அவர் வந்து ஜஸ்ட் ஒரு இன்டெரக்டாக சொல்ற விஷயங்கள் தான். 3 கடல் ஒன்னா சந்திக்கும் அப்படின்னு சொன்னா வேர்ல்டுலேயே 3 கடல் ஒன்னா சந்திக்கிற ஒரே இடம் வந்துட்டு இந்தியா மட்டும் தான். ஏன்னா இந்தியா கிட்ட அப்படி ஒரு லேண்ட் இருக்கு, வி ஷேப்ல லேண்ட் இருக்கு. ஸோ இதே மாதிரி ரஷ்யாவில் ஒரு இடத்த மென்ஷன் பண்ணி இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்டான ஒரு இடத்த மென்ஷன் பண்ணி அங்கேருந்து ஒரு தலைவன் உருவாகுவான். ஸோ அந்த தலைவனும் இந்த 3 கடல் சந்திக்கிற இந்த இடத்துல உருவாகிற தலைவனும் ஒன்னா சேர்ந்து இந்த உலகத்தை வழி நடத்துவாங்க அப்படின்றது. ஸோ இது வந்து பேசிக்கான விஷயம். இது வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு இயர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2018 2025 வரைக்கும் சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபர்தராக இன்னொரு விஷயம் இந்தியாவை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து மேலே வர ஆரம்பிக்கும். அதாவது 2020க்கு அப்புறம் ஏஷியன் கண்ட்ரிஸ் மேலே வர ஆரம்பிக்கும். அந்த 2nd வேர்ல்டு வாரில் ஜெயிச்ச அந்த ஒரு கண்ட்ரியோட பவர் வந்து கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போகும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ ப்ரெசென்ட்ல பார்த்தீங்கன்னா அதான் நடந்துட்டு இருக்கு. யூஎஸோட பவர் வந்து கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. ஏஷியாவில் இருக்க இந்தியா, சைனாவோட பவர் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து அவர் பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ்ல எது நடக்காமல் போச்சு அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் பேச ஆரம்பிப்பாங்க. அதாவது ஹியூமன்ஸும் அனிமல்ஸும் பேச ஆரம்பிப்பாங்கன்ற மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி மனுஷங்களும் மிருகங்களும் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த நம்ம நான்வெஜ் சாப்பிட்றோம் இல்லையா, ஸோ இந்த கல்ச்சர் வந்து கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். பிகாஸ் இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ நம்ம போய் ஒரு கோழி வெட்ட போறோம்னு சொன்னால் அந்த கோழி வந்து எங்களை வெட்டாதீங்கன்னு சொல்லும், நம்மள வந்து பாவம் பார்த்து விட்டுருவோம். ஸோ அப்படின்ற மாதிரி இந்த ஒரு நான்வெஜ் கல்ச்சர் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அண்ட் ஃபைனலாக இந்த மனுஷனும் மிருகங்களும் பேசுற இந்த டைம் எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுக்கு அப்புறம் மனுஷங்களும் மிருகங்களும் பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த புக்கில் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காரு. பட் ப்ரெசென்ட்ல பார்த்தீங்கன்னா இப்போ 2020 நம்ம இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நம்மளும் மிருகங்களும் பேசல. பட் அவர் அந்த புக்கில் ஃபைனலாக சொல்லியிருந்தாரு எனக்கு நான் மேத்தமெட்டிக்ஸில் கொஞ்சம் வீக்கெண்டு, ஸோ ஒருவேளை மேபி அது ஃபியூச்சரில் நடக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன டேட்லேருந்து 20 வருஷம் தள்ளி நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு வரைக்கும் நம்மளும் மிருகங்களும் பேசலை. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மையிலே பயங்கரமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இறந்து போன மனுஷங்களை உடனே உயிரை வர வைப்பாங்க.
அப்படின்ற ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காரு. இதுக்கும் ஒரு கொடுத்த டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2000 வருஷம் தான். இந்த 2000 ஆண்டுக்கு அப்புறம் யாரெல்லாம் இறந்து போகிறாங்களோ அவங்களாம் திருப்பி வர வச்சிடலாம், இதுக்கான டெக்னாலஜி வந்து மனுஷங்க கிட்ட வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. பட் அப்படி ஒரு டெக்னாலஜி நம்மகிட்ட இன்னைக்கு வரைக்கும் வரல. நம்ம 2020 இருக்கும். இந்த கடைசி 2 விஷயம் நான் மிருகங்கள்கிட்ட பேசுறதும் இந்த இறந்து போன மனுஷங்களை வர வைக்கிறதும் ரெண்டுமே பயங்கரமான விஷயங்களா இருக்கு. அதுக்கு வந்து ஃபியூச்சர் தான் பதில் சொல்லணும். கைஸ் ஃபைனலாக இந்த விஷயத்தை அவர் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பேசிக்காக வந்து ஒரு புக்ஸ் நிறைய படிப்பாராம். இவர் வந்து இந்த ஹிஸ்ட்ரி புக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து பேசிக்காக படிக்கிற ஒரு ஆள் சொல்கிறாங்க. ஸோ இவர் இதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணன்னு அவர் தரப்புல இருந்து சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய புக்ஸ் படிப்பேன். பிகாஸ் வந்து ஒரு பேசிக்கான விஷயம் தான். வந்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன விஷயம் நடக்குதோ அதுதான் திருப்பி நடக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னால், ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னால் அந்த பெரிய விஷயம் அதோட முடிஞ்சிடாது. இப்போ வேர்ல்டு வார் 1 நடந்துச்சுன்னா வேர்ல்டு வார் 2 நடந்ததே ஆகும். ஸோ வேர்ல்டு வார் 2 நடந்துச்சுன்னா வேர்ல்டு வார் 3 நடக்கும். ஸோ இது ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி தான் இது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம அடுத்த விஷயம் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக சொல்ல ஒரு விஷயம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி வந்துச்சு நான் கால்குலேட்டே பண்ணுறேன், எப்போ விஷயம் நடந்து சொன்னால் திருப்பி நடக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. அது மட்டும் இல்லாமல் அவர் எப்படி இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எழுதுறாரு, ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எப்படி நோட் பண்ணுறாரு, அது மைண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நெருப்பை கொளுத்தி அந்த ஒரு மரக்கட்டையில் நெருப்பு கொளுத்து வராமா. அந்த நெருப்பை கொளுத்தி நெருப்பே வந்துட்டு ஒரு 1 hour or 1.5 hours வந்து அந்த நெருப்பு அப்படியே பார்த்துட்டே இருப்பாராம். ஸோ நெருப்பு பார்க்கும்போது அவர் படித்த ஹிஸ்ட்ரி வரலாறுகள் இந்த நெருப்பை அவர் பார்க்கும்போது, ஸோ இந்த மாதிரி டைமில் மைண்டில் இமேஜின் ஆகிற ஒரு சில விஷயங்களை அப்போ ப்ரெடிக்ஷனாக வந்து எழுதுறாரு. அது ஃபைனலாக ப்ரெடிக்ஷனாக எழுதும்போது வந்து நடந்துருது. இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து அவுட் சைட்லேருந்து சொல்கிற ஒரு விஷயம். இவர் எந்த அளவுக்கு ஒரு அக்யூரேட்டாக ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இறந்ததை கூட வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு. அதாவது அவர் இறக்கிறதுக்கு முந்தின நாள் வந்துட்டு அவர் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நான் வந்து நாளைக்கு இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, வெளியே என்னாச்சும் போக போறாரு போல, டிராவல் பண்ண போறாருன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ஃபைனலாக நெக்ஸ்ட் டே பார்த்தா அவர் இறந்துட்டாரு. ஸோ கைஸ் இதெல்லாம் வந்து பேசிக்காக ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு அவர் யூஸ் பண்ணுற ஒரு ட்ரிக்ஸ். ஹிஸ்ட்ரி வந்துட்டு அப்படியே ரிப்பீட் பண்ணி வச்சு ஹிஸ்ட்ரி வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணுறாரு. அட் சேம் டைம் வந்துட்டு சம்திங் நாலேஜ் ஒரு மைண்ட்ல இருக்குதோ என்னமோ ஒரு நெருப்பை பார்த்துட்டு தோன்றது அப்படியே நான் எழுதுவேன்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து அவர் தரப்புல இருந்து சொல்ல ஒரு சில விஷயங்கள். அண்ட் கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஆஃப்டர்நூன் தான் நான் சென்னைக்கே வந்தேன். என்னோட ஃபேஸ் என்னோட கண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்தளவுக்கு ஒரு டல்லாக தான் பேசிட்டு இருப்பேன் அந்த வீடியோவை. பட் இருந்தாலும் நான் வந்துட்டு என்னோட வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதை வந்து விடக்கூடாது, கேப் விட்டுறக்கூடாதுன்னு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம அயன் தமிழ் தக் வந்து கேட்டிருந்தா இல்லையா நாஸ்ட்ரடாமஸ் பற்றி பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ அதுக்காக நம்ம ஒரு வீடியோ பண்ணி போடணும் அப்படின்றத வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். ஸோ கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அண்ட் இன்னொரு விஷயம், நான் பெங்களூரில் போய் விலாக் எடுத்து வச்சிருக்கேன். அந்த விலாக் வந்து 2-3 டேஸில் வரும். என்னோட ஃபர்ஸ்ட் விலாக் அது பார்க்கலாம். ஸோ கைஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிருங்க. நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் தேவைப்பட்டா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க, நான் ஏதாச்சும் வீடியோ எடுத்து போடுறேன். ஃபைனலாக உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். கைஸ் நான் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye from Sai Thiravium. Bye.